سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. نحمد الله العظيم ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم: أن الهجرة تهدم ما كان قبلها، أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் அருளும் பண்பும் கருணையும் ரஹமத்தும் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக இன்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் எதை ஏவி இருக்கின்றதோ அதை செய்தும், இஸ்லாம் தடுத்ததை விட்டு விலகியும், இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் சிரமப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களுக்கு உதவியையும், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் தந்தருவானாக. ஆமீன். சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் அவர்களுக்கும், பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய தலைவர் ஹசரத் அவர்களுக்கும், பெரம்பலூர் வட்டார ஜமாத்துமா சபையினுடைய தலைவர் ஹசரத் அவர்களுக்கும், மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய வரவேற்புரை, வாழ்த்துறை, எனக்கு அடுத்து சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய அத்தனை ஆலிம் பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் ஒவ்வொரு வருடமும் ஏறத்தாழ விவரம் தெரிந்தது முதல் எத்தனை வயது நமக்கு ஆகின்றதோ அத்துணை வருடமும் நாம் கேள்விப்பட்ட ஒரு தலைப்பு. அத்துணை வருடத்திலேயுமே அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்ற சுருக்கமான செய்தியோ, அதுதான் இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமாக பேசப்படுகின்றது என்பதையோ, அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட சவுர் குகையினுடைய அந்த சம்பவமோ, ஏதாவது ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த செய்தியும் கேள்விப்படாமல் இருந்தது கிடையாது. இந்த வாசகத்தினுடைய மிக முக்கியமான தகவலை கடைசியாக கூற இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக நாம் இது பற்றி வருடாவருடம் பேசுவதற்கு மிக முக்கியமாக இருந்தவர்கள் அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 16 அல்லது 17 இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த ஆட்சியில இஸ்லாம் உலகெங்கிலும் பறந்து விருந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் அந்த நேரத்தில ஆளுநர்களாக இருக்கக்கூடியவர்களும் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களும் கலீஃபாவிற்கு தபால்களை எழுதுவதுமாக, இவர்கள் அவர்களுக்கு தபால்களை எழுதுவதுமாக பழக்கங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் அபூ மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் மோமினின் அவர்களிடத்துல ஒரு யோசனை கேட்கின்றார்கள். அமீருல் மோமினின் அவர்களே, நம்முடைய தபால்களில தேதி இல்லாமல், ஆண்டு இல்லாமல் இருப்பதை பார்க்கப்படுகிறது என்ற செய்தியை கூறுகின்றார்கள். கேட்டவுடனேவே அது நமக்கு மிக முக்கியமானது என்று யோசனை செய்து அவசரமாக சஹாபாக்களை ஒன்று கூட்டி இது சம்பந்தமாக ஆலோசனை செய்யப்படுகின்றது. இதுவரை நடந்தது என்ன என்பதை பார்த்தால்தான் இதனுடைய ஆலோசனையுடைய மைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பிறகு
அவருடைய வெள்ள பிரளயம் ஏற்பட்டதை ஆண்டாக கணித்து அந்த சமூக மக்கள் அதை ஆண்டாக கணித்து வந்தார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட்டதை அந்த ஆண்டிலிருந்து அவர்கள் ஆண்டாக கணக்கிட்டு வந்தார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை பிறப்பு மையமாக வைத்து கிமு கிபி என்பதாக கிறிஸ்துவம் பிறந்தது, கிறிஸ்துவம் பிறப்பதற்கு முன் பிறப்பதற்கு பின் என்பதாக அவர்கள் ஆண்டை கணக்கிட்டு வருகின்றார்கள். இதுவெல்லாம் நமக்கு தெரிந்த செய்தி. அப்படி என்றால் அதுவரை அரேபியர்கள் எதை கணக்கிட்டு வந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அரேபியர்கள் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடியவன் யானை படையோடு காபாவை இடிக்க வந்த அந்த ஆண்டிலிருந்து அவர்கள் கணக்கிட்டு வந்திருக்கின்றார்கள். அன்பிற்கிறவர்களே, ஆண்டிற்கு மட்டுமல்ல, மாதத்திற்கும் உலகத்திலே ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பெயர்கள் இருக்கின்றன. சீனர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் விலங்கின பெயர்களை மாதத்திற்கு வைத்திருக்கின்றார்கள். ஐரோப்பியர்கள் அவர்களும் மாதத்திற்கு வேறு வேறு பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய முற்காலத்து தமிழர்கள் கூட சித்திரை வைகாசி என்பதாக மாதத்திற்கு வைத்திருக்கின்றார்கள். அரபியிலும் கூட நாமும் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமும் முஹர்ரம் மாதத்தை மாதத்தினுடைய ஆரம்பமாக கணக்கிடுகின்றோம். இந்த இவ்வளவு மைய கருத்தை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த மஷூரா நடைபெறுகின்றது. அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், சிலர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறப்பை வைத்து நாம் ஆண்டை கணக்கிடலாம். சிலர்கள் அவருடைய இறப்பை வைத்து நாம் ஆண்டை கணக்கிடலாம். சிலர்கள் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததை வைத்து நாம் ஆண்டை கணக்கிடலாம் என்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மற்ற சில சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததை நாம் கணக்கிட்டு ஆண்டை கணக்கெடுத்துக் கொள்ளலாம் என்பதாக எண்ணி முடிவாக ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து நம்முடைய இஸ்லாமிய ஆண்டை கணக்கெடுக்கின்றார்கள். முஹர்ரம் மாதத்தை எப்படி கணக்கெடுக்கின்றார்கள்? நிறைய ஃபலாயிலான ஹதீஸ்கள், சிறப்புள்ள ஹதீஸ்கள் இருந்தாலும் கூட ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் இருக்கின்றது அல்லாஹ்விடத்துல கண்ணியம் புரிந்தது என்ற அந்த அடிப்படையில முஹர்ரம் மாதத்தையும், அது இல்லாமல் அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனில மாதங்கள் 12ஆக இருந்தாலும் அதிலே சிறப்பு மாதங்கள் 4ஆக இருக்கின்றன என்ற வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கும் விதமாக தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதமும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமும் உங்களிலே சிறப்புற்றது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய அந்த மஷூராவிலே ஹிஜ்ரத் செய்ததை ஆண்டாக கணக்கிட்டு அதற்கு பிறகு முஹர்ரம் மாதத்தை மாதத்தினுடைய ஆரம்பமாக முடிவெடுக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான அந்த கட்டத்திற்கு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஹிஜ்ரத்தில் அது எப்படி ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன என்பதைத்தான் எனக்கு சுருக்கி அர்ப்பணிப்புகளும் அற்புதங்களும் என்ற தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எதை அர்ப்பணிப்பு இல்லை என்று சொல்ல முடியும், எதை அற்புதம் என்று சொல்ல முடியாது, எதை அர்ப்பணிப்பு இல்லை என்றும் சொல்ல முடியாது, எதையும் அற்புதம் இல்லை என்றும் சொல்ல முடியாது. எல்லாம் அற்புதம் தான். என்றைக்கு எந்த சஹாபியாக இருக்கட்டும் அல்லது எந்த சஹாபி பெண்மணியாக இருக்கட்டும், அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி, அது அபிசீனியாவினுடைய முதல் ஹிஜ்ரத்தாக இருக்கட்டும் அல்லது மதீனாவிற்கு சொல்லக்கூடிய 2வது ஹிஜ்ரத்தாக இருக்கட்டும், அடியெடுத்து வைத்த ஒவ்வொன்றும் அர்ப்பணிப்பும் அற்புதம் தான். மாறுபட்ட கருத்து கிடையாது, மாறுபட்ட கருத்து கிடையாது. முதல் கட்டமாக அபிசீனியாவிற்கு 11 ஆண்களும் 4 பெண்களும் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஹிஜ்ரத் செய்து செல்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், மிக சுருக்கமாக கூறுகின்றேன். இங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த குழுவிலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கின்றார்கள். நஜ்ஜாஷி மன்னரை அடைந்த பிறகு மக்காவிலிருந்து காஃபிர்கள் சிலர்கள் செல்கின்றார்கள். சென்று விட்டார்கள். நாட்டை விட்டு, நாட்டை துறந்து, சொத்து பத்தை இழந்து, வீடை இழந்து, குடும்பத்தை இழந்து, அத்தனையும் இழந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றுவிட்டார்கள். என்றாலும் கூட காப்பிர்கள் விடுவதாக தெரியவில்லை. இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி நஜ்ஜாஷி மன்னரிடத்துல, உங்களுடைய நாட்டிற்கு சில அகதிகள், இந்த அகதிகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைய காலத்து முதல் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று. யாராலும் இதுவரை விலை கொடுக்க முடியாத, யாராலும் இதுவரை விலை காண முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அகதிகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அவர்கள் சொல்கின்றார்கள்,
மக்காவிலிருந்து சில அகதிகள் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை சிதைப்பதற்காக வேண்டி, உங்களுடைய மூதாதையருடைய கடவுள் கொள்கைகளை சிதைப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். நீங்கள் அடைக்கலம் கொடுக்க கூடாது, நீங்கள் அடைக்கலம் கொடுக்க கூடாது. இந்த செய்தி நஜ்ஜாசி மன்னருக்கு கேள்விப்பட்ட உடனேவே அந்த குழுவில் இருந்து ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் நஜ்ஜாசி மன்னரும் சிறிய உரையாடலுக்கு பிறகு, நீண்ட பெரிய உரையாடல், அதற்கு பிறகு அடைக்கலம் கிடைக்கின்றது. இது அற்புதம், இது அற்புதம். அன்பிற்குரியவர்களே, இத்தோடு மக்கா காஃபிர்கள் விட்டு விட்டார்களா? இல்லை. அதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எதிரே செய்வதற்காக அனுமதி கிடைக்கின்றது. அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு மதீனாவிற்கு எதிரே செல்ல நினைக்கின்றார்கள். அவர்களும் அவருடைய மனைவி, அவருடைய மகள், 3 பேர். அன்பிற்குரியவர்களே, மதீனாவிற்கு புறப்பட இருக்கும் பொழுது அபூ ஸலமாவுடைய குடும்பத்தினர்கள், அபூ ஸலமாவுடைய மனைவியின் குடும்பத்தினர்கள் வந்து, இந்த பெண் எங்கள் குடும்பத்து பெண், நீ வேணா போய்க்க, ஆனா எங்க குடும்பத்து பெண்ணை விட்டுரு. ஒன்னும் பேச முடியல, மனைவியை விட்டுட்டாங்க. தனியாக குழந்தையும் இவர்களுமாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இவருடைய குடும்பத்தார்கள் வந்து, நீ வேணா போய்க்க, இந்த குழந்தை எங்களுடைய வாரிசு, இந்த குழந்தை எங்களுடைய வாரிசு, இதையும் விட்டுடும். இருவரையும் விட்டு அபூ ஸலமா மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். அபூ ஸலமாவுடைய மனைவி மக்காவிலே தினமும் அவர்களை எதிர்பார்த்த கணவரை எதிர்பார்த்த வண்ணமாக 1 வருட காலத்தை கழிக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இரக்க குணம் இல்லாத அந்த மக்களுக்கும் கூட அவருடைய அழுகையும் அவருடைய பலவீனத்தையும் பார்த்து இரக்கம் வந்து உம்மு ஸலமாவிடத்தில் கூறுகின்றார்கள், நீ உன்னுடைய கணவரோடு சேர்ந்து கொள், நீர் உன்னுடைய கணவரோடு சேர்ந்து கொள் என்று. அதற்கு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய குழந்தையும் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டு அவர்கள் தனியும் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். யார்? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனியாக சென்று விடுகிறார்கள். அந்த இடத்திலே அபூ தல்ஹா அவர்களை சந்தித்து அவர்கள் கேட்கின்றார்கள், தாங்கள் மட்டும் தனியாக வருவதற்கு என்ன காரணம்? நடந்ததை கூறிய பின் கேட்ட பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து குபாவில சென்று, இங்குதான் உங்களுடைய கணவர் இருக்கிறார் என்று சேர்த்து வைக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நானும் என்னுடைய குடும்பமும் சென்று விடுகின்றோம், என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றி விடுகின்றோம், என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னாலும் கூட அந்த காப்பர்கள் அவர்களை விடுவதாக இல்லை. இது மட்டுமல்ல, சொத்துக்களை அனைத்தும் விட்டுவிட்டு ஏதோ எங்களுடைய கையில் கிடைக்கக்கூடியதை நாங்கள் எடுத்து செல்ல நினைக்கின்றோம், விட்டு விடுங்கள் என்று சொன்னாலும் கூட அதையும் விடமாட்டார்கள் அந்த அரக்கர்கள். சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டிலிருந்து மக்காவிற்கு பிழைப்பு தேடி வந்தவர்கள். வந்த நேரத்திலே அவர்கள் ஏழ்மையாக இருந்து அவருடைய வியாபாரத்தின் மூலமாக, சிலர்கள் அவருடைய வியாபாரத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது அவர்கள் தங்க பொற்கொள்ளர் என்பதாக கூறப்படுகின்றது. அவருடைய வியாபாரத்தின் மூலமாக அவர்கள் கொஞ்சம் செல்வத்தை ஈட்டிக் கொண்டார்கள். அந்த செல்வத்தை ஈட்டிக் கொண்ட பிறகு ஹிஜ்ரத்துடைய அனுமதி வருகின்றது. மதீனாவிற்கு செல்வதற்கு புறப்படுகின்றார்கள். செல்ல புறப்படக்கூடிய அந்த நேரத்திலே மக்கா காஃபிர்கள் வந்து அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, யாரும் எதையும் சும்மா தந்திருக்க மாட்டாங்க, யாருக்கு காசு பணத்தை சும்மா கொடுத்திருக்க மாட்டாங்க, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குணத்திற்கு எந்த உதவியும் செய்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பரதேசியாக பஞ்சமாக வந்த நீ செல்வ செழிப்போடு மதீனாவிற்கு செல்ல விரும்பினாயா? உன்னுடைய சொத்துக்கள் அத்தனை விட்டுவிடு என்று கூறினார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் அம்பெறுவதில் வித்தக, என்னை வென்றுவிட விரும்புகிறீர்களா? வாருங்கள், அல்லது என்னுடைய சொத்து தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதையும் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, எல்லா சொத்தும், என்னுடைய சொத்து இங்க கொஞ்சம் இருக்குது, அங்க கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மதீனாவை சென்றடைகின்றார். அன்பிற்குரியவர்களே, இப்படி எல்லாத்தையும் இழந்து கையில் இருக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைத்தாலும் கூட அந்த அரக்கர்கள் விட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற சாதாரண சஹாபாக்களுக்கு தான் இப்படியா? சாதாரண சஹாபாக்களுக்கு தான் இப்படி என்று சொன்னால், பெரும் சஹாபாக்களுக்கும் இது போன்ற அவருடைய சதித்திட்டம் நடந்தான் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்திற்கு பேரு போனவர்கள். அவர்களை எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் நாம் எடுத்து பேசலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அயான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
இன்னொரு சஹாபி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். நாம் மக்கா விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நாளை காலை சந்திப்போம். அங்கிருந்து நாம் மதீனாவிற்கு எதிரே செய்து சென்று விடுவோம் என்று பேசி முடித்து விட்டார்கள். அன்றிரவு உமர் ரலியல்லாஹு அவர்கள் காபாவிற்கு முன்பதாக நின்று கர்ஜித்தார்கள். யாராவது என்னுடைய வாளுக்கு இரையாக ஆகுவதற்கு விரும்பினால், யாராவது என்னுடைய வாளுக்கு இரையாக ஆகுவதற்கு விரும்பினால் என்னோடு சண்டையிட தயாராகுங்கள், நான் மதீனாவிற்கு எதிரே செல்ல விரும்புகின்றேன் என்று. யாரும் தயாராகவில்லை. அடுத்த நாள் காலை பொழுதில உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அயால் ரலியல்லாஹு அவர்களும் வந்து விட்டார்கள். இருவர் மட்டும் வந்து விட்டார்கள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சஹாபி அவர்கள் வரவில்லை. அவர்களை மக்கா காபிர்கள் இங்கேயே கைது செய்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, குபா வரைக்கும் சென்று விட்டார்கள். எங்கு சென்று விட்டார்கள்? குபா வரைக்கும் சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சென்று வருவதற்கு முன்பாக குபாவில் தான் சென்று இறங்கினார்கள். அங்குதான் முதலாவதாக நமக்கு பள்ளியை கட்டினார்கள். இந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. அங்கு வரை சென்று விட்டார்கள். ஆனாலும் கூட அபூலஹபும் ஹாரிஸும் அவர்களை விடுவதாக இல்லை. இன்னொரு சஹாபியினுடைய தாய்வழி சகோதரர்கள் இவர்கள் இருவர்களும். இன்னொரு சஹாபியும் அபூலஹபும் ஹாரிஸும் தாய்வழி சகோதரர்கள். இங்கிருந்து சென்று ஹாரிஸ் கூறுகின்றார், அயாலே உன்னுடைய தாய் இருக்கின்றாலே, அவள் உன்னை பார்க்க வேண்டும். நீ இல்லாததை கண்டு அவள் தினமும் பலகீனம் அடைந்து கொண்டிருக்கின்றாள். எனவே நீ உன்னுடைய தாயை பார்க்க நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அவர் கூறுகின்றார்கள். அயால நம்பாத, சதி திட்டம் தீட்டிடுவாங்க, இவங்க உனைய சும்மா அழைச்சிட்டு போல, பொய் சொல்றாங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க. கேட்கக்கூடிய சூழல்ல அவங்க இல்லை. தாய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவே அவங்களும் கொஞ்சம் இறக்கப்பட்டு நான் அவங்களோட போயிட்டு வந்துடுறேன், உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நம்பி அபூஜஹல் கூட போறாங்க. அன்பிற்குரியவர்களே, சிறிது தூரம் போறதுக்கு முன்னாடியே உமர் ரலியல்லாஹு அவர்கள், அயால என்கிட்ட 2 ஒட்டகம் இருக்கு, அதுல எது வேகமா போகுமோ அந்த ஒட்டகத்தை நீ எடுத்துக்க, இன்னொரு ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்த, வேகமாக போகக்கூடிய ஒட்டகத்தை நீ எடுத்துக்க, இன்னொரு ஒட்டகத்தை என்னிடத்துல கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டாங்க. 2 பேருமே பிரயாணம் செய்கின்றார்கள். அதாவது அபூஜஹலும் அயாலும் ஒரு ஒட்டகத்திலேயும், அதற்கு பிறகு ஹாரிஸ் அவர்கள் இன்னொரு ஒட்டகத்திலேயும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிது தூரம் சென்ற பிறகு ஹாரிஸும் அபூஜஹலும் இந்த அயாலை தாக்குகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, சதித்திட்டம் அவர்களுக்கு புரிந்து விட்டது. அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். வராத இன்னொரு சஹாபியும் அயால் ரலியல்லாஹு அவர்களும் மக்காவிலே முகடு இல்லாத ஒரு வீட்டிலே கட்டப்பட்டு விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களும் போன்ற பெரும் சஹாபாக்களுக்கும் இப்படித்தான் செய்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து மதீனாவிற்கு சென்ற பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகு இந்த செய்தியை கூறுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இது போன்ற சம்பவம் நடந்தது நான் வரும் பொழுது என்று. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அந்த சஹாபாக்கள் இருவரையும் அழைத்து வருவது யார்? அல் வலீத் இப்னு அல் வலீத் அவர்கள் எழுந்து நின்று, யா ரசூலல்லாஹ், நான் அழைத்து வருகிறேன் என்று கூறுகிறார்கள். உடனே அனுமதி கிடைத்து மக்காவிற்கு வந்து அவர்கள் எங்கு எப்படி கட்டப்பட்டிருக்கின்றார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அங்கு வந்து அவர்களை யாருக்கும் தெரியாமல் மதீனாவிற்கு அழைத்து சென்று விடுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சஹாபாக்கள் செல்லும் பொழுதெல்லாம், அதிலும் குறிப்பாக ஷுஐப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்தோம் அல்லவா, அவர்களை பற்றி அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்க லாபகரமான வியாபாரம் செஞ்சிருக்கீங்க, சொத்து பத்தை இழந்து தானே வந்தாங்க. அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க லாபகரமான வியாபாரம் செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் வியாபாரம் செய்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த ஆயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தாங்க. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது போன்ற சதி திட்டத்தை தீட்டினார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுடைய பலத்திற்கு தகுந்தாற்போல் சதி திட்டமும் அது போன்ற பலமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பெரிய திட்டம் கிடையாது.
ஒவ்வொருவராக சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் போக முடியாமல் தங்கடத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சில சஹாபாக்கள் மட்டுமே மக்காவில தங்கியிருக்கின்றார்கள். செய்தி வந்து விட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட வேண்டும் என்ற செய்தி வந்து விட்டது. இது நீண்ட நெடிய சம்பவம். நமக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உதவியோடு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை படுக்கையில வைத்துவிட்டு அவர்கள் வெளியே வரும்போது ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தூவினார்கள். அது மக்கத்து காஃபிர் யாரெல்லாம் அங்கு நின்றார்களோ அவர் மீதெல்லாம் பட்டது என்று. அங்கு பார்த்தால் படுக்கையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை விட்டு சென்று கொண்டிருப்பதை வேறு மக்கள் பார்க்கின்றார்கள். பார்த்த ஒருத்தர் கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாருக்கு வெயிட் பண்றீங்க? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர் தாங்க போயிட்டு இருக்கிறாரப்பா. அப்புறமா போய் பார்த்தா அங்க படுத்திருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு. யமன் நாட்டு போர்வையை பொருத்தி பச்சை கலர்ல இருக்கிற அந்த போர்வையை பொருத்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்கிறார். நண்பருக்குரியவர்களே, யாரையும் விட்டு வைக்கல. இதையெல்லாம் தாண்டிதான் ஹிஜ்ரத்திற்கு சென்றார்கள். எனவேதான் ஹிஜ்ரத்துடைய அந்த வருடத்திலிருந்து நம்முடைய இஸ்லாமிய வருட பிறப்பை இவர்கள் கணக்கிடுவதற்கு மிக முக்கியமாக இது போன்ற சம்பவங்கள்லாம் இருந்தன. அன்பிற்குரியவர்களே, அகதிகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றும் கூட இருக்கக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை, அது நம்முடைய நாட்டிற்கு அந்த சிஏஏ போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இன்று பலஸ்தீனுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்கும் காரணம் அகதிகளாக வந்தவர்கள் தான் என்று உலக அளவிலே பேசப்படுகின்றது. இங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சொத்து சுகங்கள் அத்தனை விட்டுவிட்டு வெறும் மனிதர்களாக மதீனாவிற்கு சென்றவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முதல் முடிவு, இவர்கள் அகதிகள் அல்ல. அகதிகளாக இவர்களை வாழ வைக்க கூடாது, அனாதைகளாக இவர்களை வாழ வைக்க கூடாது. சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி இவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை காண்பிக்க வேண்டும். இதன் மூலமாக இவர்கள் மத்தியிலே இஸ்லாம் பரவி இருக்க வேண்டும், இஸ்லாமிய சூழல் ஏற்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்ததை நான் சொன்ன உடனேவே என்ன செய்தார்கள் என்ற செய்தி வந்திருக்கும் ஞாபகத்திற்கு. என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளிடத்திலே, மதீனா வாசலிடத்திலே, உங்களிடத்திலே தோட்டத்துறவுகள் 2 இருக்குமே, ஆனால் ஒன்றை சகோதரருக்கு கொடுத்து விடுங்க. உங்களுக்கு அகதிகளாக சென்ற முஹாஜிர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இருக்கக்கூடிய தோட்டத்துறவுகளிலே தங்களால் முயன்ற அளவுக்கு கொடுத்து விடுங்கள். முதலாவதாக ஒருவர் இன்னொருவரை கடம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அவருக்கு தோட்டத்துறவுகள் இருப்பதை கொஞ்சம் கொடுங்கள். அதற்கு பிறகு தங்களுடைய மனைவிகள் இருக்கக்கூடியவர்கள் யாரால் திருமணம் வைத்து முடிக்க முடியுமோ அவர்களும் திருமணம் வைத்துக் கொடுங்கள்.
இதை நான் விரிவாக பேச விரும்பவில்லை, கேள்விப்பட்ட செய்திதான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த திட்டம் இதுவரை யாராலும் செயல்படுத்த முடியவில்லை, எந்த தலைவராலும் முடியவில்லை. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது ஆயுத பலத்தால் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது பொருளாதார பலத்தால் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நபி அவரிடத்துல எந்த பொருளாதாரம் கிடையாது. நபி அவர்கள் எந்த பொருளாதாரம் கிடையாது. ஒன்றே ஒன்று இருந்தது, ஈமானுடைய பலம். ஈமானுடைய பலம் மட்டும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போவதற்கு முன்னால் அங்கு சென்றது அல்லாஹ்வுடைய கல்வி. அங்கு பக்குவப்படுத்தி வைத்திருந்தார்கள் 2 சஹாபாக்கள். அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபாக்கள் மூலமாக அன்சாரிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்ன வைத்ததிலிருந்து நபி அவருடைய வருகையும் அவர்கள் அங்கு போன உடனேவே சொன்ன செய்தியும் மக்கள் அப்படியே பின்பற்றி கொண்டார்கள். அடுத்ததாக நபி அவர்கள் சகோதரத்துவம் ஏற்படுத்தி கொண்டது ஒரு முக்கியமான செய்தி. அதற்கு பிறகு வரலாற்று ரீதியாக வலா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, வலா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான், கவலைப்படாதீர்கள் என்ற இந்த செய்தியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். 2 இடத்திலே வரலாற்று ஆசிரியர் இந்த செய்தி எழுதுகின்றார்கள். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சௌர் குகையிலே இருக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு வரலாற்று ஆசிரியர் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்ததாக கூறுகின்றார். இன்னொரு இடம் எதுவென்று சொன்னால், எல்லாவற்றையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீண்ட நெடிய தூரம் வந்த பிறகும் கூட சுராக்கா என்று சொல்லக்கூடியவர் மட்டும் அவர்களை கொல்லுவதற்கு பாய்ந்தான். அன்பிற்குரியவர்களே, பாய்ந்தான் என்று சொல்வதை விட பாய்ந்தார்கள். பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பாய்ந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை முயற்சி செய்த பொழுதும் குதிஹி குதிஹி அப்படின்னு இந்த பூமியை பார்த்து சொன்னாங்க. உள்ளே சென்ற செய்தி நமக்கு தெரியும். அந்த நேரத்திலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறிய கலக்கம் ஏற்பட்டது. யா ரசூலல்லாஹ், அவன் மீண்டும் நம்மளை தாக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் நபி அவர்கள் இந்த ஆயத்தை சொல்லி காண்பித்தார்கள். வலா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதீங்க, கவலைப்படாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான கருத்து, அன்று அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தார்கள். அதுதான் ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான கருத்து. நாமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காண்டி உலகத்தை எதை விட்டு கொடுத்தாலும் அதுவும் ஹிஜ்ரத் தான். எதை விட்டு கொடுத்தாலும் அதுவும் ஹிஜ்ரத் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வல்லாஹு வ ரசூலுஹு ஹக்கா யர்லூ இன் கானூ முஃமினீன். உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவன் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு நல்லதொரு வாழ்க்கை, அவனுக்கு பிடித்தமான முறையிலே அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கும் ஹிஜ்ரத் மூலமாக எந்த படிப்பினையை பெற வேண்டுமோ அந்த படிப்பினையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு பெரம்பலூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபைக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.